ஹரிவோம் நமசிவாய. பாம்பாட்டி சித்தரின் சீடன். மனமே மாயை அறிவே குரு. குங்குமத்தை பற்றி ஒரு சிறு பதிவு உங்களுடன். குங்குமம் இன்றைக்கி குங்குமமா அப்படின்னு சொன்னோம்னா இன்னொருத்தர் கொடுக்குற பொருள் சரியில்லைன்னு குறை சொல்லணும். அதனால் அதுக்கு வேண்டாம். ஆனால் குங்குமம், நல்ல குங்குமம் கிடைத்தும் அந்த குங்குமத்தை அணிவதற்கு சில பேருக்கு முடியறதில்லை. ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் குங்குமம் என்பது நமது, அதுவும் ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம்னா இந்த இடத்தில் தான் சுழிமுனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சின் மூலியமாக இந்த சுழுமுனை இயங்கப்படுகிறது. அதனுடைய பவரை ஈர்க்கும் சக்தி இந்த சுழுமுனையில் ஒரு மேக்னட் பவர் இருக்குது. அப்போ அதை இயங்குவதற்காக அது பெண்களுக்கு இந்த சக்தி அதிகமாக தேவைப்படுகிறது. அவங்களுடைய உழைப்பு ஒரு வித்தியாசமான உழைப்பு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உழைப்புங்கிற வகையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த எனர்ஜெட்டிக் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குங்குமம் இந்த இடத்தில் அணியப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல இருக்க சுழுமுனைங்கிற பாயிண்ட்டு ஒரு சின்ன துளி, ஒரு புள்ளி தான். அந்த புள்ளி எந்த இடத்துலன்னு அறியக்கூடிய அறிவு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இடம் அந்த இடம் அப்படிங்கிறத சித்தபெருமக்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம விரல் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அந்த புள்ளி தூண்டப்படுகிறது. அந்த புள்ளி தூண்டப்படும் போது கதிர்வீழ்ச்சியில் ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருந்து பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணத்திற்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் சில கட்டுப்பாடுகளாகவும் கலாச்சாரத்தில் சில கட்டுப்பாடுகளாகவும் ஒருத்தர் நம்மளை பார்த்தா ஒரு மங்களகரமாக பார்க்கணும். தவறான நோக்கத்தில் யாரும் பார்க்கக்கூடாது. ஒரு தெய்வீகமான நோக்கத்தில் பார்க்கணுங்கிற பல காரணங்களுக்காக இந்த குங்குமம் அணிவதை நமது முன்னோர்கள் மிக சிறப்பாக ஆராய்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் கடைபிடித்து நன்மை பெறுங்கள். ஹரிவோம் நமசிவாய்.